திருச்சி மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் KN நேரு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். தொகுதிக்கு உட்பட்ட கோரிமேடு, புதுத்தெரு, புத்தடி மாரியம்மன் கோவில் தெரு, ஒண்டி கருப்பண்ணசாமி கோவில் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் KN நேரு பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாநகர திமுக செயலாளர் அன்பழகன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பொதுமக்கள் வழிநெடுகிலும் திரண்டு வந்து மலர் தூவியும் மாலை அணிவித்தும் திமுக வேட்பாளர் KN நேருவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் பொன் கௌதம சிகாமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி பரப்புரை மேற்கொண்டார். திருக்கோவிலூர் தொகுதிக்கு உட்பட்ட அத்தண்டமருதூர், சுந்தரேசபுரம், வடமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி வாக்கு சேகரித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி திமுக வேட்பாளர் துணை பொதுச் செயலாளர் MP சாமிநாதன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். வெள்ளக்கோவில் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இலக்கண நாயக்கன்பட்டி, தசவநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் இல பத்மநாபன், மதச்சார்பற்ற திமுக கூட்டணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பரப்புரையின் போது உரையாற்றிய திமுக வேட்பாளர் MP சாமிநாதன், காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட முருக்கன்குடி, நமையூர், வரகூர், கிளியூர், அந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் சிவசங்கர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரையில் உரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர் குன்னம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளை சுட்டிக்காட்டினார். திமுக தலைவர் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் அறிவித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் தொகுதிக்குட்பட்ட ஜோன் சாலை, மேற்கு ஜாஃபர்கான்பேட்டை, சாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியில் அடையாறு ஆற்றங்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள திட்டப்பணிகளை எடுத்துரைத்தும் திமுக அரசின் தேர்தல் அறிக்கைகள் பற்றி எடுத்துரைத்தும் பரப்புரை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா MP பங்கேற்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக பேசிய OP ரவீந்திரநாத், பாஜக தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி உள்ளிட்டவைகளை அதிமுக குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் கூறினார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய சமூகம், சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அபகரித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியில் தன்னுடைய கட்சியை அங்க அடமானம் வச்சு விட்டார். அபகரித்துக் கொண்ட கட்சி அடமானம் வச்சு விட்டார். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் மேம்பாலம் அருகே மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஆதரித்து மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஆரோக்கியராஜ் தலைமையில் மாநகர செயலாளர் மு. மதிவாணன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர் விஜயகுமார், நீலமேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவில் பதாகை, பூங்குடில் நகர், கிறிஸ்து காலனி, ஒன்றிய அரசு ஊழியர்களின் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அமைச்சர் சாமுநாசர் பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். திமுக வேட்பாளருக்கு ஏராளமான மகளிர் ஆதரவு தெரிவித்தனர்.
கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுதாகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழையூர், கோட்டூர், குமரன் கட்டடம், பொங்காலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பொதுமக்கள் சார்பில் பட்டாசு வெடித்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் சுதாகர், தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி அமைய உள்ளது மக்களின் வரவேற்பில் தெளிவாக தெரிவதாக கூறினார். தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தீவிர வாக்கு சேகரித்தார். வெட்டக்கம்பட்டி, குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோன்று மாதேமங்கலம் கிராமத்தில் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் சிறுபான்மையின அமைப்பினரிடம் திமுக வேட்பாளர் மு. கிரி ஆதரவு கோரினார். அப்போது கிறிஸ்தவ தேவாலயங்களின் போதகர்கள், பங்கு தந்தைகள் மற்றும் செங்கம் நகரில் உள்ள மசூதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் குருமார்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் செங்கம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டார். விவசாயிகள், சிறுபான்மை மக்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பு அரணாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோமங்கலம், புதூரில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, ஒன்றிய செயலாளர் கமலக்கண்ணன் உடனிருந்தனர். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் தினேஷ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர், ராயபுரம், சூசையபுரம், புதுநகர், சின்னாநகர், குமரப்பபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டிய அவருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பட்டியலிட்டு பிரச்சாரம் செய்தார். பாதுகாப்பான மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி தொடர திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளராக வி.ஜி. ராஜேந்திரன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தோழமை கட்சிகளுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் வேட்பாளருக்கு திமுக கவுன்சிலர் தாமஸ் ராஜ்குமார் ஏற்பாட்டில் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் குதிரை வண்டியை ஓட்டிக்கொண்டு வீதி முழுவதும் குதிரை வண்டியில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதியில் வசிக்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.